லாவா அக்னி 3, Realme P2 Pro இந்த 2 மொபைலில் எந்த மொபைல் பெஸ்ட்? எந்த மொபைல் வாங்குறது ஒரு சூப்பரான ஆப்ஷனாக இருக்கும்? அதை பற்றி தான் நண்பா இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோவை ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ மட்டும் தான் நான் சொல்கிறது உங்களுக்கு முழுமையாக புரியும். டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. இப்போ நம்ம கம்பேரிசனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். 2 மொபைலுமே நமக்கு 120 ஹெர்ட்ஸ் கர்வ்டு AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. லாவாவில் 1.2K நெட் ஸ்பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. ரியல்மியில் 2000 நெட் ஸ்பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பிரைட்னஸ் லெவல் ரியல்மியில் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். அண்ட் லாவாவோட மெயின் செல்லிங் பாயிண்ட் டியூவல் டிஸ்பிளே தான். ஸோ பேக் சைட்லேயும் உங்களுக்கு 1.74 இன்ச்சஸ் 2D AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. கேமரா வியூ பாயிண்டர், அலாரம் செட் பண்ணுறது, கால் அட்டன் பண்ணுறது, ரிஜெக்ட் பண்ணுறது போன்ற ஒரு சில டாஸ்க்கு இதனால் நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு டியூவல் டிஸ்பிளே வேணும்னா நீங்கள் லாவா சூஸ் பண்ணிக்கலாம். ஆர் ரியல்மி உங்களுக்கு வேணும்னா கூட சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டியூவல் டிஸ்பிளே வேணாம் அப்படின்ற பட்சத்தில். ஸோ நான் இங்கே 2 மொபைலுக்குமே ஒரு ஸ்டார் தந்துறேன். உங்களோட தேவை என்னவோ அதை பொறுத்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கேமராஸ் பற்றி பார்த்துடலாம். லாவாவில் ட்ரிபிள் கேமரா செட்டப் தந்துருக்காங்க. ப்ராக்டிக்கல் ட்ரிபிள் கேமரா செட்டப் 50 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா ஓஎஸோடு கொடுத்துருக்காங்க. 8 மெகா பிக்சல் வைட் ஆங்கிலும் 8 மெகா பிக்சல் டெலஃபோட்டோ சென்சரும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இம்ப்ளிமெண்டேஷன் கண்டிப்பாக பாராட்டத்தக்க வேண்டிய விஷயம் தான். ஏன்னா 30,000-40,000 ரூபாயில் கூட டெலஃபோட்டோ யாரும் தரதில்லை. லாவா இங்கே கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் அந்த சென்சர் அதனோட வேலையை சிறப்பாக செய்கிற மாதிரி லாவா ஆப்டிமைஸ் பண்ணல. ஏன்னா லாவா ஆப்டிமைசேஷன் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. போக போக அப்டேட்டில் ஃபிக்ஸ் பண்ணி அதனோட ஆப்டிமைசேஷனை அதிகப்படுத்தினா வேணால் இந்த கேமராவை நம்ம எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணலாம். பிரைமரி கேமரா ஓகேவாக இருக்குது. 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா இருக்குது. அதுவும் ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. பட் வைட் ஆங்கிள் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் லான்ச் ஆகிற மொத்த மொபைல் மாதிரி இருக்குது. டெலஃபோட்டோ சென்சருக்கு இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தேவைப்படுது நண்பா. 4K வீடியோ 30 fps வரைக்கும் ஷூட் பண்ண முடியும். ரியர் சைடில் இருக்க கேமரா யூஸ் பண்ணி செல்ஃபி கேமராவில் 1080p வீடியோ 30 fps வரைக்கும் ஷூட் பண்ணிக்கலாம். அண்ட் ரியல்மின்னு வரும்போது 50+8 என்ற டுவெல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. சோனியோட LYT600 என்ற சென்சர் கொடுத்துருக்காங்க. ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனும் கொடுத்துருக்காங்க. 4K வீடியோ 30 fps வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும். 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நம்மளால் 4K வீடியோ 30 fps வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் 4K வீடியோ ஷூட் பண்ண முடியாது. நிறைய விளாகர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ஒரு நல்ல விஷயம் ரியல்மி பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போதைக்கு நீங்கள் லாவா அக்னி 3 வாங்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணி ஆகணும் நண்பா. ஏன்னா அப்டேட்டு கொடுத்து இந்த கேமராவை ஃபிக்ஸ் பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வாங்கிக்கோங்க. அதுதான் பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் இப்போதைக்கு Realme P2 Pro கேமரா செக்மெண்ட்டில் வின் பண்ணுது சொன்னால் Realme P2 Proக்கு ஒரு ஸ்டார் தரேன். இப்போ நம்ம பர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்த்துடலாம். லாவா அக்னி 3ல Android 14ஓட லான்ச் பண்ணியிருக்காங்க. Dimensity 7300X என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் கொடுத்துருக்காங்க. 3 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 2 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா. அண்ட் 14 5G பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது. Realme P2 Proவில் Android 14ஓட லான்ச் பண்ணியிருக்காங்க. Snapdragon 7S Gen 2 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரே கொடுத்துருக்காங்க. 2 வருஷம் OS அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் இங்கேயும் அவங்க ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. 9 5G பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது நண்பா. டே டு டே எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் 2 மொபைலுமே நல்லா தான் இருக்கும். பட் சைட் பை சைட் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது Realme P2 Proவோட Snapdragon 7S Gen 2 கொஞ்சம் பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர். ஸோ பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு முக்கியம்னா நீங்கள் Realme P2 Pro சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் Realme P2 Proக்கு ஒரு ஸ்டார் தரேன். இப்போ நம்ம பேட்டரி அண்ட் சார்ஜிங் பற்றி பார்க்கலாம். லாவாவில் 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அண்ட் 66 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ரியல்மியில் 5200 mAh பேட்டரி இருக்குது. 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. பேட்டரி ஏறக்குறைய சிமிலராக இருந்தாலும் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது ரியல்மியில். ஸோ நான் ரியல்மிக்கு ஒரு ஸ்டார்ன்றது தந்துடுறேன். இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் பற்றி பார்த்துடலாம். 2 மொபைலுமே இதுக்கு செலச்சது இல்லை. ஏன்னா 2 மொபைலுமே SD கார்டு சப்போர்ட்டும் இல்லை. 3.5mm ஆடியோ ஜாக்குமே இல்லை. பட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் 2 மொபைலுமே கொடுத்துருக்காங்க. இது ஓரளவுக்கு ஓகேவான விஷயம். லாவாவோட 8GB 128GB வேரியன்ட் 21,000 ரூபாய்க்கும், ரியல்மியோட 8GB 128GB வேரியன்ட் 22,000 ரூபாய்க்கும் ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ லாவாவை விட ஒரு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா வருது நமக்கு ரியல்மி. ஸோ இந்த 1000 ரூபாய் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறதால நமக்கு ஒரு சூப்பரான கேமரா செட்டப் கிடைக்குது. செல்ஃபி கேமராவில் 4K வீடியோ ஷூட் பண்ணுறது கிடைக்குது. பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. பேட்டரி சார்ஜிங்கும் பெட்டராக இருக்குது. அண்ட் லாவா அக்னி 3ல அந்த டியூவல் டிஸ்பிளே இருக்குது. அண்ட் மற்றபடி பர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. பேட்டரி சார்ஜிங்குமே நல்லா தான் இருக்குது. கம்பேர் பண்ணும்போது தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பட் ஓரளவுக்கு நார்மலாக பார்க்கும்போது ஓகேவான சார்ஜிங் அண்ட் பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு நெகட்டிவ் பாயிண்ட், கேமராவை அப்டேட் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா ஒரு சூப்பரான மொபைலாகவே லாவா அக்னி 3 இருக்கும். ஏன்னா டெலஃபோட்டோ சென்சர் இந்த பட்ஜெட்டில் லாவா மட்டும் தான் கொடுக்குறாங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ இப்போதைக்கு வின்னர்னு பார்க்கும்போது கண்டிப்பாக Realme P2 Pro தான். கொஞ்சம் வெயிட் பண்ணி லாவா அப்டேட்டை புஷ் பண்ணி கேமராவை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணாங்கன்னா லாவாவும் கண்டிப்பாக ரியல்மிக்கு டஃப் காம்படிஷனாக இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் லாவா என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு கிளியர் வின்னர் கண்டிப்பாக Realme P2 Pro தான். ஸோ உங்களோட கருத்து என்னென்னு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு நல்ல வீடியோ மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம் நண்பா.